வெல்கம் டு மினிஸ் சயின்ஸ் லேப். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் என்னன்னா த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ், தாவரங்களின் உலகம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ராணியன் ரவி அப்படின்றவங்க அவங்க அம்மா கூட வெஜிடபிள் ஷாப் போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க அம்மா வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீன் வெஜிடபிள்ஸை வாங்குறாங்க வித் அட்ராக்டிவ் கலர்ஸோட. ஸோ இந்த மதர் வந்து என்னென்ன வாங்குறாங்க அப்படின்னா, காலிஃப்ளவர், கேபேஜ் அண்ட் ரேடிஷ் வந்து வாங்குறாங்க. ரவி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, மாம், ஆல் த வெஜிடபிள்ஸ் டூ அண்டர் த சாயில், எல்லாமே வந்து பூமிக்கு அடியில் தான், சாயில் கடியில் தான் விளையுதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மதர் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, நோ ரவி, வி கெட் சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் ஸ்டெம், சம் ஃப்ரம் ரூட்ஸ், ஈவன் சம் ஃப்ளவர்ஸ் கூட குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து அவங்க ராணியன் ரவியை வந்து வெரி சர்ப்ரைஸ் பண்ண வைக்குது. ஓ, இப்படிலாம் இருக்குது வெஜிடபிள்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டை வந்து நம்ம ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஹோம்க்கு போனது ஒன்றுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்கில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க மதர் வந்து கார்டன்லேருந்து கீழா நெல்லி, கருவேப்பிலை, நெக்ஸ்ட் கொரிண்டர் லிவ்ஸ்லாம் வந்து பறித்து அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, மெடிசனல் வேல்யூஸ் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நம்ம எல்லா இடத்துலையுமே பிளான்ஸ் அப்படி இருக்குது. நம்ம நடந்து போகிற கால் அடிக்கிற புல், காலுக்கு அடியில் இருக்கிற புல்ல இருந்து நம்ம கடந்து போகிற பாதையில் நிறைய பிளான்ஸ் கார்டனில் பார்க்குறோம், வாட்டரில் பார்க்குறோம், ஃபாரஸ்ட்ல நிறைய இடத்துல வந்து நம்ம என்ன, வயல்வெளி, எல்லாத்துலேயுமே வந்து பிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ வேர்ல்டு வந்து எதோட கம்ப்ரைஸ் ஆயிருக்குன்னா, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸால தான் வந்து இந்த லிவிங் வேர்டே வந்து கம்ப்ரைஸ் ஆயிருக்கு. ஸோ பிளான்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு லிவிங் திங் தனக்கான உணவை அதுவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸில் பிளான்ஸ் வந்து தனக்கான உணவை தானே தயாரிச்சுக்குது. சன்லைட், ஏரு அண்ட் வாட்டர் இருந்தால் போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃபுட்டாவோ, மெடிசனாவோ, வுட் அண்ட் ஷெல்டர், நிறைய விதத்தில் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் இருக்க காட்டனாக இருக்கட்டும், நிறைய வெரைட்டி ஆஃப் பர்பஸில் வந்து இந்த வந்து பிளான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த பிளான்ஸோட ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம, சரிங்களா? பிளான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஹியூமன் ஆர்கன் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கும், அதே மாதிரி பிளான்ஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தா, ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு அண்ட் ஃப்ளார்ஸ், சரிங்களா? ஸோ வந்து ரூட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ், இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரூட்னு சொல்கிறோம். ரூட் அப்படின்றது நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்காது. அதுவே ஸ்டெம்முக்கு வந்து நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ்னால் என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டெம்லேருந்து நியூ அரைசஸ் ஆஃப் லீஃப் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு புது ஒரு இந்த லீஃப் வந்து உருவாயிருக்கு இல்லையா, இதுதான் நோட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நோடு எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது. ஸோ இல்லை இங்கே நோடு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிட்வீன் த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம்னா இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஷூட் சிஸ்டத்தில் இருக்கும், அதாவது மேலே பார்ட்டில் இருக்கும், ஸ்டெம்மில் இருக்கும். ஆனால் ரூட்ஸில் வந்து இருக்காது. ரூட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரூட் கேப் இருக்கும். நெக்ஸ்ட் ரூட் சாக்ஸ்லாம் வந்து ரூட்டரிஸ் மாதிரி இருக்கும். ரூட்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் நேச்சர். பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் மீன்ஸ் இது வந்து டுவோர்ட்ஸ் எர்த்தை நோக்கி வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட்டை வந்து டூவாக பிரிக்கலாம், டேப் ரூட்டு, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னு. டேப் ரூட் சிஸ்டம்லாம் நம்ம வந்து எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸில் தான் டேப் ரூட் வந்து இருக்குங்க. டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸ்னால் எப்படின்றது உங்களுக்கு சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸில் 4-5 மல்டிபிள்ஸில் இருக்கும். இதே மோனோகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸில் 3 மல்டிபிள்ஸில் இருக்கும். ஸோ இந்த டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, நம்ம அவ்வளோ டீப்பாக போனாலும் டேப் ரூட் என்னன்னு பார்ப்போம். டேப் ரூட் மீன்ஸ் சிங்கிள் ரூட்டாக இருக்கும். இது வந்து டேப் ரூட்னு சொல்கிறோம். இந்த டேப் ரூட்லேருந்து நம்மளுக்கு வந்து செகண்டரி ரூட், டேப் ரூட் தான் ப்ரைமரி, அதாவது சிங்கிள் ரூட்டு விச் க்ரோஸ் ஸ்ட்ரைட் டவுன் இன்டு த கிரவுண்டு, சரிங்களா? ஸோ சிங்கிள் ரூட்லேருந்து நமக்கு வந்து செகண்டரி வரும், செகண்ட்லேருந்து டெர்டரி வரும், டெர்டரியில் வந்து இந்த ரூட்டரிஸ் வந்து வரும், சரிங்களா? இது வந்து டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இது வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பீன், மேங்கோ, நீம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதே ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும். இது வந்து மோனோகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸில் இருக்கும். மோனோகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸ் வந்து இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா 3, 6, 9 இந்த மாதிரி மல்டிபிள்ஸில் இருக்கும். இதெல்லாம் தின் அண்ட் யூனிஃபார்ம் இன் சைஸாக இருக்கும். இப்போ கிராஸ், புல், இந்த நெல் இதெல்லாம் அதோட இது. அதே மாதிரி இலைகளுமே வந்து மோனோகாட்டிலிடன்ஸ்க்கும் டைகாட்டிலிடன்ஸ்க்குமே வந்து நிறைய இதெல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து நம்ம என்ன பார்த்தோம், ரூட்டில் வந்து ஃபைப்ரஸ்னால் எப்படி பஞ்சாக இருக்கும், டேப்னா சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ரூட் என்ன பண்ணுன்னா, வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து பண்ணும். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி தந்திருக்காங்க. கேரட்டை வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ப்ளூ இங்கை போர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 days கழிச்சு இந்த கேரட் என்ன கலராக மாறிருக்கும் அப்படின்னா, அப்பியர்ஸ் இந்த ப்ளூ கலர். ஸோ வந்து
ரூட்ஸ் வந்து வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறது, வாட்டர் மினரல்ஸில் வந்து சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி மற்ற இடத்துக்கு தரது. நெக்ஸ்ட் சம் பிளான்ட்ஸ் லைக் கேரட்டில் வந்து கேரட் அண்ட் பீட்ரூட்டில் வந்து ஃபுட்டாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இஸ் இட் எ ரூட் ஆர் ஸ்டெம், அதாவது கெஸ் இட். என்ன கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஜிஞ்சர் அப்படின்றது ரூட் ஆர் ஸ்டெம்மான்னு சொல்லியிருக்காங்க. ஜிஞ்சம் என்ற போது ஒரு டைப்பிக்கலி ரிசோம், அதாவது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இது, ஓகேங்களா. ஸோ பொட்டானிக்கலி வந்து ஜிஞ்சரை வந்து நம்ம ஸ்டெம்னு தான் சொல்ல முடியும். ரூட் மாதிரி அது இருந்தாலுமே அது வந்து ஒரு ஸ்டெம் அப்படின்னு சொல்றாங்க. ஷூட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அபோவ் த கிரவுண்ட் இஸ் நோன் அஸ் ஷூட் சிஸ்டம். ஸோ இந்த ஷூட் சிஸ்டத்தில் வந்து என்ன இருக்குன்னா ஸ்டெம்மு, லீவ்ஸு, ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கும், சரிங்களா. ஷூட் சிஸ்டம் வந்து சன்லைட்டை நோக்கினா இருக்கும். இது நெகட்டிவ்லி ஜியோட்ரோஃபிக், அது எர்த்து ரூட் எப்படி கீழே போகுது சாயில் கிட்ட, அது அந்த மாதிரி இல்லாமல் ஷூட் சிஸ்டம் அப்படின்றது ஸ்டெம் அது வந்து ஆப்போசிட்டில் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூட் சிஸ்டத்தில் வந்து ஸ்டெம்மு, லீஃபு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெம்னா என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டெம்னா என்னன்னு பார்த்தோன்னா அது வந்துட்டு சாயிலுக்கு மேலே வளரும், சன்லைட்டை நோக்கி போகும். இது வந்து நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்டெம்மில் இப்போ வந்து ஒரு நியூவான ஒரு லீஃப் வந்து இதாகுதுன்னா இதுதான் நோட்ஸு. ஸோ இது ஒரு நோட்ஸு. நோட்க்கும் இடத்துல இருக்குது இன்டர் நோட்ஸு. பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சிலரி பட்டுன்னு ஒன்று இருக்குது, டிப்பிக்கல் பட்டு, டெர்மினல் பட்டுன்னு ஒன்று இருக்குது. டெர்மினல் பட் அப்படின்றது டிப் ஆஃப் த ஸ்டெம்மில் இருக்கும். இதுதான் ஆக்சிலரி பட் அப்படின்றது இந்த லீவ்ஸோட ஆக்சிஸில் வந்து இருக்கும். இது வந்து ஆக்சிலரி பட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ ஸ்டெம்மே வந்து வாட்டரை வந்து கண்டக்ஷன் பண்ணுது. பால்சம் பிளானெட்டை கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரெட் இங்கை வச்சு போர் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த பால்சம் பிளானெட் வந்து ரெட் கலர் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரான்ச்சஸ், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து சப்போர்ட்ஸ் பண்ணும். வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட்ஸ் கிட்ட வந்து அப்பர் ஏரியாவில் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்து போகும். ஸோ வந்து லீவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃபுட்டை வந்து அதர் பார்ட்ஸ்லேயும் வந்து அனுப்பும் ஸ்டெம் வந்து. அதுக்கப்புறம் இன் கேஸ் ஆஃப் சுகர் கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேஸில் ஃபுட்டையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லீஃப் அப்படின்றது ஒரு க்ரீன் ஃப்ளாட் எக்ஸ்பாண்டட் ஸ்ட்ரக்சர் பார்ன் ஆன் த ஸ்டெம்லேருந்து வந்து வரது தான். அது ஸ்டெம்மோட நோட்லேருந்து இதுதான் இந்த லீஃப்னு சொல்கிறோம். லீஃப் அஸ் அ ஸ்டாக் கால் பிட்டியோல் அப்படின்றோம். இதுதான் பிட்டியோல். ஸோ இது வந்து ஃப்ளாட் போர்ஷனாக இருக்கிறது தான் பிளேடுன்னு சொல்கிறோம். இந்த சென்டரை வந்து மெட்ரிப்ன்றாங்க. இந்த இங்கேருந்து வர இந்த இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க மார்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து ஆக்சிலரி பட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லீவ்ஸ்லேருந்து வந்தால் ஆக்சிலரி பட், டிப்பிக்கலில் வந்தால் வந்து டெர்மினல் பட் அப்படிலாம் பார்த்தோம். நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஒரு லீஃப் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு லீஃப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது நோடு இன் பிட்வீன் த கேப் வந்து இன்டர் நோடு, இதுதான் வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் கலர் ஆஃப் த லீஃப் வந்து இது வந்து க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில்ல வச்சிருக்கிறதுனால இது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். லோவர் சைடு வந்து லீஃப் கடியில் வந்து டைனி போர்ஸ் ஆர் ஓப்பனிங்ஸ் இருக்கும். இந்த ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. லீவ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த இலைகள் பார்க்கும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும், ரெஸ்பிரேஷன் பண்ணும் அண்ட் டிரான்ஸ்பிரேஷனையும் கேரி அவுட் பண்ணும். அதாவது ரெஸ்பிரேஷன் மீன்ஸ் என்ன பண்ணுது, அதாவது நமக்கு ஆக்சிஜன் தருது இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு அந்த மாதிரி ஆக்சிஜன் வெளியே விடுறது, இது அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பரை வந்து வெளியே விடுறது, இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் இந்த ப்ராசஸ்லையும் வந்து அது பண்ணும். லீவ்ஸ் ஆஃப் விக்டோரியா அமேசானிக்கா அப்படின்ற லீவ்ஸ் வந்து 45 கிலோகிராம்ஸ் வரையுமே வளரும். அதாவது ஒரு யங் பர்சன் வந்து அப்பரண்ட்லி அவ்வளோ வெயிட் இருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இந்த லீவ்ஸ் ஆஃப் விக்டோரியா அமேசானிக்கான்ற லீவ்ஸோட எடை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளான்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஃப்ளவரை வச்சு பிளான்ஸ் வந்து 2 டைப்ஸாக, ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஒன்று, நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். பேஸ்ட் ஆன் ஷீட்ஸை வச்சு 2 டைப்ஸாக, ஒன்று ஆன்ஜியோஸ்போம்ஸ், ஒன்று வந்து ஜிம்னோஸ்போம்ஸ். ஆன்ஜியோஸ்போம்ஸ் மீன்ஸ் சீட்ஸ் இருக்கும் உள்ளார, மேங்கோ, கோவா, அப்புறம் எதெல்லாம் உள்ள ஷீட்ஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் லெமன், இது எல்லாமே. ஜிம்னோஸ்போம் அப்படின்னு மீன் அது வந்து சீட்ஸ் இல்லாமல் இருக்கும், இது வந்து ஜிம்னோஸ்போம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆபிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனிசம், அதாவது எல்லா ஆர்கனிசமுமே வாழ்றதுக்கான ஒரு இடம் வேணும். அந்த இடத்த தான் வந்து ஆபிட்டன்ஸ்னு சொல்கிறோம். டெப்த் ஆஃப் த ஓஷன்லேருந்து டாப் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டன் வரையுமே நம்மளுக்கு வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து லிவ் ஆகிறதுக்கு ஆபிட்டன்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ வந்து இந்த ஆபிட்டன்ஸில் அக்வட்டிக் ஆபிட்டன்ட் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் அக்வாட்டிக் ஹாபிட்டட்னா என்னன்னா, அக்வா அப்படின்னா வாட்டர், வாட்டர்ல வந்து இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே அக்வாட்டிக் ஹாபிட்டட்னும். நெக்ஸ்ட் வந்து டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டட், இது வந்து காடு, மலைப்பகுதி இதுலலாம் இருக்கிறதுல வந்து டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டட்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அக்வாட்டிக் ஹாபிட்டட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக நம்ம குளத்துலலாம் பார்க்கும்போது தாமரை பூ இருக்கும் இல்லையா, இது வந்து ஃபார் காமனாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ இதுவே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். லோட்டஸ் பிளான்ஸ், இது லீவ்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் வாட்டரில். இதோட இங்கே வந்து என்னென்னா ஃப்ராக் வந்து உட்காந்துட்டு ஏதாவது வந்து ரெடியாக வந்து இன்செக்ட்ஸையும் அந்த ஃப்ளட்டரிங் அரௌண்ட்ஸ் ஃப்ளாஸ் கிட்ட இருக்கிறது வந்து பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கும். ஸ்டெம் ஆஃப் த பிளான்ஸ் என்ன பண்ணும், வாட்டரில் வந்து சப்மர்ஜ்டாக இருக்கும். ரூட்ஸ் எல்லாமே வந்து மட்டி ஃப்ளோர் ஆஃப் த பாண்டில் இருக்கும். as this plant grows with water shall we call it an aquatic planet. அது வந்து பிளான்ட் வந்து இந்த தண்ணியில் வளர்றதுனால இது வந்து அக்வாட்டிக் பிளானட்னு சொல்லலாம், அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்வாட்டிக் ஹாபிட்டன்ஸ் வந்து பெர்மனென்ட்லி வாட்டரில் கவர் ஆகிருக்கும், இல்லை வந்து அக்கேஷனலி வந்து வாட்டரில் கவர் ஆகிருக்கும். இதை வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹாபிட்டன்ட், மெரைன் வாட்டர் ஹாபிட்டன்ட் டூவாக பிரிக்கிறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் மீன்ஸ் பாண்டு, ரிவரு, லேக்கு, பூல்ஸ். அதே மெரைன் வாட்டர் ஹாபிட்டன்ஸ் மீன்ஸ் இந்த கடல் லெவலில் இருக்கு இல்லையா, அதுதான் மெரைன் வாட்டர் ஹாபிட்டட்னு சொல்லலாம். ஸோ வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹாபிட்டன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததா ரிவர், லேக், பாண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர், ஐசந்திக், வாட்டர் லில்லி, லோட்டஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வந்து இதில் வந்து ஏர் சாம்பர்ஸாக ஒர்க் ஆகும். அதனால தான் இந்த அக்வாட்டிக் பிளான்ஸ் எல்லாமே வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகும், அதாவது மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெரைன் வாட்டர் ஹாபிட்டன்னும் போது 70% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸே வந்து ஓஷனால தான் கவர் ஆகிருக்குது. அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த ஓஷன் அப்படின்றது நம்ம ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது வந்து நமக்கு ப்ளூவாக தெரியுது, அதாவது எர்த் வந்து ப்ளூவாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓஷன் ஆல்சோ சப்போர்ட்ஸ் க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். ஓஷனுமே வந்து பிளான்ஸ்லாம் வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. 40% ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இந்த வந்து அதாவது மெரைன் வாட்டர் ஹாபிட்டன்ஸ் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மெரைன் ஆல்கே, சீ கிராசஸ், மாஸ் கிராஸ், ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் இதெல்லாமே நோல. அதாவது லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு என்ன அப்படின்றது தந்திருக்காங்க. லாங்கஸ்ட் ரிவர் இந்த இந்தியா எவ்வளோ தந்திருக்காங்க, அதோட கிலோமீட்டர் தந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டன்ட், டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டன்ட் அப்படின்னும் போது ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்டு, டெசர்ட் இதுலலாம், அதாவது தண்ணிக்கு அப்பாற்பட்ட நிலத்தில் வாழ்றது எல்லாமே டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டன்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம், நேச்சுரலாகவும் இருக்கலாம், மேன்மேடாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கான்டினென்ட் அளவுக்கு பிக்காகவும் இருக்கலாம், ஐலாண்ட் அளவுக்கு ஸ்மாலாகவும் இருக்கலாம். தே மேக் அப் குட் 28% ஆஃப் த என்டையர் வேர்ல்டுமே வந்து இந்த டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டன்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா அதாவது டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டன்ட் ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்டு, டெசர்ட் இது மூணாக வகைப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான் அப்பீல் அரௌண்ட் 470 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட்டை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து மோசஸ் அண்ட் லிவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்கா வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஆஃப் ஆஃப் த வேர்ல்டு ஆக்சிஜன் சப்ளை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த இதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ஹாபிட்டன்ட். ஃபாரஸ்ட் ஹாபிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து லார்ஜ் ஏரியா வந்து ட்ரீஸால் தான் வந்து கவர் ஆகிருக்குமே. 3 types ஆஃப் ஃபாரஸ்ட். 3 types ஆஃப் ஃபாரஸ்ட் மீன் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஓகேங்களா. ஆனுவல் ரெயின்ஃபால் இயர் ரேஞ்சஸ் ஃப்ரம் 25 to 200 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் கிராஸ்லேண்ட் ஹாபிட்டன்ட். கிராஸ்லேண்ட் ஹாபிட்டன்ஸ் மீன்ஸ் புல்லால், அதாவது புல் செடிகள், அங்கே தான் புல்வெளிகள் தான் அதிகமாக இருக்கும். சின்னஸ்லேருந்து பெரிய அளவுக்கு வரை புல்வெளிகளாக இருக்கும். சவனா கிராஸ்லேண்ட் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இங்கேயுமே நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. டெசர்ட் ஹாபிட்டன்ட் அப்படின்னும் போது மோஸ்ட்லி வந்து அங்கே வந்து ஹாபிட்டன்ட்ல வந்து வாட்டர் இல்லாத பகுதியை தான் நம்ம டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெசர்ட்டில் வந்து லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் ஆஃப் த ரெயின்ஃபால் தான் வந்து ஆனுவலி நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது எர்த் வந்து 20% ஆஃப் த டெசர்ட்டில் வந்து கவர் ஆகிருக்கு. இங்கே வந்து பிளான்ஸ் விச் க்ரோ இன் த ஹாபிட்டன்ட் ஆஃப் திக் லீவ்ஸ், இங்கெல்லாமே வந்து திக் லீவ்ஸாக இருக்கும். அது ஏன்னா வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், வாட்டர் அண்ட் மினரல்ஸை. பிளான்ஸ் லைக் கேக்டஸ் எல்லாமே வந்து டெசர்ட் ஹாபிட்டன்ட் தான். அது என்ன பண்ணுன்னா வாட்டர் ஸ்டெம்மில் வந்து வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு, ஸ்பைன்ஸாக இருக்கிறதுனால ஸ்டெம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தே ஹேவ் லாங் ரூட்ஸ், அதனால சாயில் கடியில் ரொம்ப தூரமே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட் ஹாபிட்டன்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் எவ்ரி இயர். ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபரை வந்து வேர்ல்ட் ஹாபிட்டன்ட் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து டெசர்ட்டை வந்து ஹாட் டை, ரொம்பவே வந்து ஹாட்டாக இருக்கிறது செமி ஆரிட் டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட்டு, கடலோரம் கோல்டு டெசர்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டெசர்ட்டில் தான் கேக்டஸ், அகவே, ஆலிவ், பிரயோஃபிலம் இதெல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிளான்ட்டோட அடாப்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். அடாப்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அடாப்ஷன் அப்படின்றது பிளான்ஸ் கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்னே சொல்லலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா
அது வந்து வெவ்வேறு இடத்துல வந்து லாங் பீரியடுக்கு சர்வை பண்ண உதவுது. பிளான்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் என்வரான்மெண்ட் அண்ட் டெவலப்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். அது என்ன பண்ணுன்னா க்ரோ அண்ட் லிவ் இன் பர்டிகுலர் ஹாபிட்டன்ட். அதாவது அந்த இடத்துல மட்டுமே அதால வாழக்கூடிய தகுதியை வந்து அது வந்து உருவாக்கிக்கும்னு சொல்றாங்க. இந்த செக்ஷன் let us study about some adaptation like tendrils, spinners and thorns. Tendrils means என்ன அப்படின்னு பார்த்தோம்னா tendril is a twining climbing organ of the some weak stemmed plants. இப்போ வந்து ஸ்டெம் தானே பிளான்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறது. சம் வீக் ஸ்டெம்டு பிளான்ட்ஸ் வந்து பீஸ், பிட்டர் கார்டு இதெல்லாமே வந்து கொடி கொடியா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து tendril coils round a support and helps the plants to climb. இங்க வந்து plants வந்து climb ஆக வளர இதுதான் வந்து tendril coils மாதிரி தான் அது வந்து இருக்குன்றாங்க. ஸ்வீட் பீஸ் அண்ட் பிட்டர் கார்டு இதில் வந்து ஆக்சிலரி பட்ஸ் தான். இங்கே வந்து ஆக்சிலரி பட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த சைடில் இந்த இலைக்கு நடுவில் இருக்க ஆக்சிலரி பட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா பிளான் டு கிளைம் அதாவது ட்ரெண்டல்ஸ் மாதிரி வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேம்பூ இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் டூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு டூயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் ட்வின்னஸ். ட்வின்னஸ் அப்படின்னும் போது சம் பிளான்ட்ஸ் வந்து வீக் ஸ்டெம்ஸாக இருக்கும். தே கேனாட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். அது தானாகவே வந்து அதால் நிற்க முடியாது. அது என்ன பண்ணுன்னா தி மஸ்ட் கிளைம். ஆனால் சப்போர்ட் தேவை இல்லையா சர்வை பண்ணுறதுக்கு. கிளிட்டோரியா, ஜாஸ்மின் அதெல்லாம் என்னென்னா கொடி மாதிரி அதாவது அந்த மாதிரி வந்து அது வந்து சர்வை பண்ண வந்து இருக்குன்றாங்க. thorns. Leaves of some plants becomes wholly or partially modified into sharp pointed structure called thorns or முட்கள் மாதிரி. அதாவது சில இடத்துல இருக்கலாம் இல்லை முழுதுமாவே இருக்கலாம். எதனால டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக கூட இருக்கலாம். சில அனிமல்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை இது கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரிலாம் இருக்கலாம்னு சொல்றாங்க. அகவே, ஒப்பண்டியா அண்ட் பவுகேன் வில்லியோ அதெல்லாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கேக்டஸ் பிளான்ஸ் அப்படின்றது நம்ம டெசர்ட்ல வளரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது வந்து அதாவது ஸ்டெம் தான் வந்து அது வந்து வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். லீவ்ஸ் எல்லாமே ஸ்பைன்ஸாக இருக்கிறதாகன்னு பார்த்தோம். ஸ்டெம் தான் இது க்ரீன் கலர்ல இருக்கும். ஸோ ஸ்டெம் தான் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸையும் இந்த பிளான்ட்ல வந்து பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மற்ற பாட்ஸ் எல்லாம் லீவ்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ கேக்டஸ் பிளான்ட்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ற ஃபோட்டோசிந்தசிஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெம். சரிங்களா, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு பார்த்தா பிளான்ட் பாடி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் டூ மெயின் அதாவது ஒரு பிளான்ட் பாடி இருக்குதுன்னா அது டூ மெயின் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். ரூட் அண்ட் ஷூட் சிஸ்டமா. ரூட் அப்படின்றது செடி வந்து சாயில ஃபிக்ஸ் பண்ணவும் நெக்ஸ்ட் வந்து மண்ணில் இருந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணவும் யூஸ் ஆகுது. ஸ்டெம் இஸ் அசெண்டிங் பார்ட் ஆஃப் பிளான்ட் ஆக்சஸ். என்ன அப்படின்னா அது நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கு. ரூட்ஸ்க்கு நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் கிடையாது. லீவ்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணும். எங்கெல்லாமே வந்து பிளான்ட்ஸ் வந்து வாழுதோ அதெல்லாமே ஹாபிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அக்வட்டிக் ஹாபிட்டன்ட் ஒன்று, டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டன்ட் ஒன்று, நிலத்தில் வாழ்றது ஒன்று, நீரில் வாழ்றது அப்படின்னு சொல்லுவோம். அடாப்டேஷன் ஆஃப் சம் ஸ்பெஷல் ப்ராசஸ் அதாவது லாங்காக சர்வை பண்ணுறதுக்கு சில அடாப்டேஷன் வந்து சில ஹாபிட்டன்ட்ல தேவைப்படுது. எதில் மெயினாக பார்த்தா இந்த டெசர்டன்ட் இந்த டெரஸ்ட்ரியல்ல தான் அது வந்து தேவைப்படுதுன்றாங்க. டென்ட்ரில் இஸ் அ கிளைம்பிங் ஆர்கன் ஆஃப் சம் வீக் ஸ்டெம். வீக் ஸ்டெம் பிளான்ட்ஸ்ல டென்ட்ரில் அப்படின்னா அந்த கிளைம்பிங் ஆர்கனா வந்து ஆக்ட் ஆகுது. ட்வின்னஸ் ஆஃப் வீக் ஸ்டெம் தே கேன் நாட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். ட்வின்னஸும் வந்து வீக் ஸ்டெம் தான். அந்த இடத்துல வந்து ட்வின்னஸ் மாதிரி வந்து அந்த செடிகள் வந்து வேற மாதிரி நார்மலாக பார்க்குற செடிகள் மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கும். கொடி மாதிரி இது வந்து காயில் மாதிரி சுற்றி தான் ட்ரெண்டில்ஸ், ட்வின்னஸ், இன்னொன்று வந்து த்ரான்ஸ். இது மூலமா வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you for watching Minute Science Lab. Don't forget to like, share and subscribe.